இத பாருங்க, என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, எருமை, கருமை அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா ஆதவர்ஜுனா தாங்க. சத்தமா சிரிச்சிடாதீங்க. ஊருக்குள்ள சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போய் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னா மேடை கிடைச்சதுன்னு சும்மா ஒளறி கொட்டிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. இப்ப யாரும் வம்பிழுத்து வச்சிருக்காருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே வம்பிழுத்து வச்சிருக்காரு. திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. கடைசியில ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டாங்க. சும்மா இருப்பாங்களா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ்? இவரை களம் 8ல வச்சு பொலன்னு பொலந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மளோட சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லவே வேணாம், சம்மனே இல்லாம ஆஜராயிடுவாரு. இன்னொரு பக்கம் மாரிதாசும் களம் இறங்கி இருக்காரு, ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்திருக்கு, என்ன பேசியிருக்காரு ஆதவர்ஜுனா அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ஏன் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்குல்ல, எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். அப்படிதான் இறங்கி இருக்காங்க டிவிக்காரங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா சும்மா இல்லாம எதையாச்சும் ஒண்ணு உளர வேண்டியது. நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க, அவர் பேசுற மேடையெல்லாம் இருக்கட்டும், இல்ல இன்டர்வியூவா இருக்கட்டும், எதையாச்சும் உளறி கொட்டிக்கிட்டே இருப்பாப்ல. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கடந்த 10 நாளா பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஊருக்குள்ள அவ்வளவு இருக்கு. சரி, அதனால ரொம்ப நாளா சும்மா இருந்த இந்த டிவிக்கு என்ன பண்ணாங்க, ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. போராட்டத்துக்கு மேடைக்கு போனீங்கன்னா ஒழுங்கா போராட்டத்தை நடத்துறதை விட்டுட்டு சும்மா எதையாச்சும் பேச வேண்டியது. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திமுக ஒரு காலத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரணும் அப்படின்னு நினைச்சாரு, திமுக மிரட்டி அவரை வரவிடாம பண்ணிருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. கடைசியில ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டாங்க. சோ இதுக்காக தான் இவரை பொலந்துட்டு இருக்காங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆன்மீக அரசியலை நான் கையில எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. அது கோவிட் வேவ் காரணமாக அந்த விஷயங்கள் கைவிடப்பட்டது. அப்ப அவருக்காக களத்துல இறங்கி ரொம்ப பிரச்சாரம் எல்லாம் பண்ண ஒரு ஆள் யாரு அப்படின்னா மாரிதாஸ் அவர்கள். சோ இப்படி கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அவரோட சேர்ந்து இணைந்து பணியாற்ற இப்ப பாஜக இருக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், தமிழறிவு மணியனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஜினி அவர்கள் வருவாங்க அப்படின்னு பேசப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிட் காரணமாகவும் சில காரணங்களுக்காகவும் தான் வரல அப்படின்றத அறிவிச்சிருந்தாரு. சோ அவரோட ஆன்மீக அரசியலை பல பேர் எதிர்நோக்கி இருந்தாங்க, அதுல நானும் ஒரு ஆளு. சோ அதனால இப்ப தேவையில்லாம ஆதவர்ஜுனா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, டிவிக்கு மேடையில உட்கார்ந்துகிட்டு ரஜினிகாந்த் வராததுக்கு காரணம் திமுக தான், திமுக மிரட்டினதுனாலதான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கே வராம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் டிவி எல்லாம் உடைச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் கடுமையாக இதெல்லாம் பண்ணாங்க. கடைசியில திமுக போய் ஐக்கியமாயிட்டாங்க. இப்படி யாரெல்லாம் எழுச்சியோட வராங்களோ அவங்களெல்லாம் திமுக காலி பண்ணிடும், இதுதான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அராஜகமான கட்சி. இந்த கட்சியில சமூக நீதியே கிடையாது ஊன்னு என்னென்னமோ பேசியிருக்காரு மேடையில. நீங்களே பாருங்க அந்த காணொலியை. அண்ணாதுரை ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த திமுக உருவாக்கினார், சமூக நீதி. சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கின திமுக, அதோடைய வழித்தொண்டில் வந்த கலைஞருடைய மகனா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்புனால என்னன்னே தெரியல. இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி வச்சிருக்காரு ஆதவர்ஜுனா அவர்கள். சோ இவருக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களோ இல்ல அவருடைய விசுவாசிகளோ கவுண்டர் கொடுக்காமலா இருப்பாங்க. சோ அதனால மாரிதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, லாட்டரி ஆதவர்ஜுனா வார்த்தைகளை கவனமாக பேசவில்லை என்றால் சரி தவறு பாராமல் நாமும் டிவிகே மீது தாக்குதலை தொடங்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட்டை எழுதியிருக்காரு. கரூர் சம்பவம் மற்றும் சங்கீதா அவர்களோட விவகாரத்துல எல்லாம் நான் தள்ளி நின்றிருந்தேன், இப்படிலாம் நீங்க ரஜினிகாந்த் அவர்களை பேசுனீங்கன்னா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கூடவே உங்களுக்கான 7:30 மணி வீடியோ பார்சல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு சும்மாவே சலங்கை கட்டி ஆடுவாரு, இவர் போதா குறைக்கு கண்டென்ட்டா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எப்போதுமே எதிர்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ரஜினியை பத்தி அவரும் எழுதியிருக்காரு. தன்னை நம்பிய ரசிகர்களை மனதில் வைத்து அரசியல் பிரவேசத்தில் இருந்து விலகுவதாக ரஜினிகாந்த் அவர்கள் அறிவித்தார் என்பது அனைவரும் அறிந்ததே. அப்பாவி ரசிகர்களை ஏமாத்தி அவர்களை அரசியல் படுத்தாமல் ரத்தம் உறிஞ்சும் அட்டை போல பயன்படுத்தும் பக்காமாஸ் கும்பலுக்கு ரஜினிகாந்தை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட்டை போட்டு கூடவே ஒரு வீடியோவையும் பார்சல் பண்ணி போட்டிருக்காரு. கண்டிப்பா பொழந்து கட்டியிருப்பாரு அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த ஆதவர்ஜுனா
டிவிக்கேவை விளக்கறதுக்காக போயிருக்காரா இல்ல விஜயை குழி தோண்டி புதைக்க போயிருக்காரா அப்படிங்கிறது தான் டவுட்டா இருக்கு. மேடை கிடைச்சதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. நிஜமாலே நீங்க போய் அந்த மேடையில அவர் பேசினதை பாருங்க. அதுலயே அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, எங்க தலைவர் வந்து தியாக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் இங்க இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா உங்க தலைவர் கரூர்ல 41 பேர் செத்தப்பையும் வாயவே திறக்கல. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஜனநாயக படத்துக்கும் வாயவே திறக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க விஜய் திரிஷா மேட்டரை வச்சு, அதுக்கும் வாயை திறக்கல. இவர் எப்படிப்பா மக்கள் பிரச்சனை நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்களே வேதனையில ரீல்ஸா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ரசிகர்களோட தொல்லை, அணில்களோட தொல்லை, இன்னொரு பக்கம் இவங்களுக்கு மேடை கொடுத்தா ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா ஊர்ல இருக்க வம்பெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பொறுப்பாளர்கள். இன்னொரு பக்கம் விஜயாச்சும் பேசுவாரா அப்படின்னு பார்த்தா அவரு பேசுற மாதிரியே தெரியல. எதையாச்சும் எப்பயாச்சும் வர்றது, ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது, போகிறது, இப்படிதான் இவங்களோட அரசியல் பிரவேசமே இருக்கு. இதுல நிறைய பேர் இவர் அரசியல் தான் பண்றாரா அப்படிங்கிற விவாதத்திலே இறங்கி ஒவ்வொரு விவாதத்திலையும் இந்த அரசியல் ரொம்ப புதுசா இருக்குன்னு அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த லட்சணத்துல ஆதவர்ஜுனாக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆதவர்ஜுனா வந்து தேர்தல் வேலையை பண்ணி எல்லா இடத்துலயும் போய் ஜெயிக்கிற மாதிரி தெரியல, யாரையும் கூட்டணிக்குள்ள வரவிடுற மாதிரியும் தெரியல. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் விஜய் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து எதையாச்சும் ஒன்று உளறிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பாவம் நம்ம பக்கா மாசம் அப்படின்னு எப்படியோ சாட்டை வீடியோ போட்டிருப்பாரு. அந்த மாதிரி இந்த டிவிக்கே வந்து குழி தோண்டி புதைக்காம விடமாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பல பேர் சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுல முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா இவரு தான், இந்த ஆதவர்ஜுனா அப்படிங்கிறவரு. கூடவே அவரோட குடும்ப சோகத்தையும் கதறி இருக்காரு. என் குடும்பத்துல இருக்கவங்கள வச்சு என்னைய மிரட்டுறாங்க, என்னைய பத்தி தப்பா பேச வைக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்கள பத்தி அவங்க தப்பா தான் பேசுறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா அவரோட மச்சா வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பேசினாலும் அங்க வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துறாரு, விழுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆளை நம்பாதீங்க, இவன் ஒரு திமுக ஏஜென்ட்னு வசனமா எழுதிட்டு இருக்காரு அவரு. அதை அடக்க தெரியல. இங்க வந்து ரஜிரசிகளை வம்பிழுக்கிறது. இன்னொரு பக்கம் கமல் கட்சியை அடக்க தான் வச்சாரு. பட் ஆனா இவர் என்னமோ எங்க தலைவர் தான், என்னுடைய தானே தலைவர் தான் தைரியமானவர் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. இதுதான் வந்து இங்க எல்லாருக்கும் கடுப்பாகுது. இப்படி ஒரு அரசியலை நம்ம எல்லாம் பார்த்ததே கிடையாது. போற போக்க பார்த்தா எலெக்ஷன் முடியறதுக்குள்ளேயே நம்ம கட்சியை முடிச்சிருவானுங்க போல இருக்கு. ஒரு பையனை நம்மள தூங்க விட மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு விஜய் புலம்புறது நமக்கு கேக்குது. சோ இதோட சேர்த்து சமூக வலைதளங்கள்ல விஜய் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அவரோட படத்துக்காக அவர் கை கட்டி நின்ன விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள் எல்லோ நேரமும் வந்து பாத்தீங்கன்னா தைரியமாக எதிர்த்திருக்காரு. அது கலைஞர் அவர்களோட விஷயமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஜெயலலிதா அவர்களை எதிர்த்த விஷயமா இருக்கட்டும். இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. பண வெறி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வெறி வந்திருக்கு. அவங்க நினைக்கிறது வந்து நடக்காது. அப்ப அவருக்கு களம் இருந்துச்சு, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு, அவர் அரசியலுக்கு வரணும் நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்க எல்லோருக்குமே தெரியும். எல்லா காலமும் அரசியல்ல அவரோட பங்கு அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் தைரியம், அதை பத்தி ஏதோ பேசியிருந்தாரு. தைரியமா ஏதாச்சும் பேசினா என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தைரியமான ஒரு மனிதர் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள். விஜய் அவர்கள் அந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. கூடவே அவரோட பழைய பிரஸ் மீட்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாவடக்கம் அப்படிங்கிறது வேணும். இங்க மூத்தவங்களை பத்தி பேசும் பொழுது கொஞ்சமாச்சும் தரவுகளோடையும் கொஞ்சமாச்சும் அறிவோடையும் பேசணும் அப்படிங்கிறது தான் இங்க ஆதவர்ஜுனாக்கு பல பேர் அட்வைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. வாய் இருக்கு, மைக்கு கிடைச்சிருச்சு, நம்ம முன்னாடி வந்து அனில் குஞ்சு இருக்காங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது மிஸ்டர் ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுதி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் என்னென்னதான் காத்துட்டு இருக்கோம் இந்த டிவி கேக்கு தெரியல. வாரம் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.